ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீராஸ் கார்டன். இன்றைக்கி நம்மளோட மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா உரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். உரங்களே ஒரு பேக் ஆஃப் 6ன்னு சொல்லிட்டு நம்ம சூப்பரான ஒரு காம்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேருக்கு பலவிதமான உரங்கள் இருக்குது. அது எது பயன்படுத்தணும், எது பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி இருக்குது. எல்லாமே போக போக நீங்களே லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கும் அதை பற்றி எல்லாமே தெரியாது. போக போக தான் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். இப்பயும் நம்ம லேர்ன் பண்ணினே தான் இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேசிக்கான உரங்களை தெரிஞ்சால் போதும், நம்ம கார்டனை சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம். ரெண்டு விஷயந்தான். ஒன்று பார்த்திங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் இல்லை கவுடிங் மினியூர், மஞ்சள் தூள், இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம பாட் பண்ணிடலாம். வேறு எதுவுமே தேவையே இல்லை. இதுதான் அடிப்படையான ஒரு உரம் தான். 15 நாளுக்கு ஒரு முறை நம்ம செடிக்கு உரம் கொடுக்கும்போது கிச்சன் வேஸ்ட்டில் இருக்கிற பொருளே நம்ம கொடுக்கலாம். அரிசி கலந்த தண்ணி, அப்புறமா இட்லி மாவு அதை கரைச்சி கொடுக்கலாம். அப்புறமா டீ தூள் வேஸ்ட், முட்டைத்தூள், வாழைப்பழத்தூள் அதோட வேஸ்ட்டு, இது எல்லாமே நம்ம கொடுத்துட்டு வந்தாவே போதும். சூப்பராக நம்மளோட கார்டனை மெயின்டைன் பண்ணலாம். உரங்களில் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் உரமும் இருக்குது, இன்ஆர்கானிக் உரமும் இருக்குது. ஆர்கானிக்கில் பார்த்திங்கன்னா திட உரமும் இருக்குது, திரவ உரமும் இருக்குது. திட உரங்களில் பார்த்திங்கன்னா கவுடங் மின்யூர், வர்மி கம்போஸ்ட், எக்ஷெல் பவுடர், போன் ஃபெர்டிலைசர், கனஜீவாமிர்தம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. திரவ உரத்தில் பார்த்திங்கன்னா பஞ்சகாவியா, மீன் அமிலம், 3G கரிசல், மோர் கரிசல், பஞ்சகாவியா, இந்த மாதிரி அதுலேயும் நிறைய இருக்குது. இன்ஆர்கானிக்கில் பார்த்திங்கன்னா NPK, டிஏபியில் ஆர்கானிக்கும் இருக்குது, இன்ஆர்கானிக்கும் இருக்குது. யூரியா இருக்குது. யூரியாலையும் அதே மாதிரி ஆர்கானிக்கு இருக்குது, இன்ஆர்கானிக்கு, இந்த மாதிரி நிறைய உரங்கள் இருக்குது. நம்ம பொதுவாக எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மட்டும்தான். ஏன் நம்ம ஆர்கானிக் சஜஸ்ட் பண்ணுறோன்னா அது எந்த விதமான பாதிப்பும் நமக்கு இருக்காது. இன்ஆர்கானிக் நம்ம பயன்படுத்தினால அந்த மண்ணோட தரத்தையே அது மாற்றிடுது. மண்ணில் அந்த காரத்தன்மையை அதிகப்படுத்தி அதில் இருக்கிற அந்த நுண்ணுயிர் பெருக்கம், அதுக்கப்புறமா அதில் இருக்கிற நுண்ணுயிர் எல்லாமே அழிஞ்சிரும். அதனால் அந்த மண்ணோட தரமே மாறிடும். அதுக்கப்புறமா அதில் விளைக்கிற நம்ம அந்த பொருளை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கும் கண்டிப்பாக இதை பாதிப்பு இருக்கும். அதனால் நம்ம இன்ஆர்கானிக்கை நம்ம பயன்படுத்தக்கூடாதானா பயன்படுத்தலாம். ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்க்கு நம்ம இன்ஆர்கானிக் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த மண்ணை நம்ம வேறு எந்த இதுக்குமே நம்மளால் பயன்படுத்தவே முடியாது. அது அந்த ஃப்ளவரிங்க்கு, அந்த பிளான்ட்டுக்கு மட்டுமே தான் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம வேறு ஏதாவது நம்ம விளைச்சல், காய்கறி செடியோ பழச்செடிக்கோ நம்ம பயன்படுத்தினா அதை சாப்பிட்றதுனால கண்டிப்பாக நமக்கு பிரச்சனையாக இருக்கும். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி கொடுக்குறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கான ஒரு இதுதான். பேக் ஆஃப் 6ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். இதை நம்ம பயப்படாமல் நம்ம எல்லா விதமான செடிக்கும் நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா எல்லாமே ஆர்கானிக் தான். மாடி தோட்டம் வச்சுன்னு இருக்கவங்களுக்கு ரொம்பவே இது பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த பேக்கெட் தான் பேக் ஆஃப் 6 இருக்குது. இதில் என்னென்ன உரம் இருக்குன்றதை நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கவுடங் மென்யூர். கவுடங் மென்யூரோட பெனிஃபிட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடிப்படையான உரமே இதுதான். இதில் இயற்கையான NPK கண்டென்ட் இருக்குது. இது செடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு. கடலை புண்ணாக்கோட கரைசலோட பெனிஃபிட்ஸ் நம்ம நல்லாவே தெரியும். பூ வைக்கிறதுக்குலாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தேர்டாக பார்த்திங்கன்னா நீம் கேக் தான். வேப்பம் புண்ணாக்கு. வேப்பம் புண்ணாக்கு பார்த்திங்கன்னா பூச்சி, வேர்பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணோம். நாலாவது பார்த்திங்கன்னா புங்கம் புண்ணாக்கு. இந்த புங்கம் புண்ணாக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க, செடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். அஞ்சாவதாக பார்த்திங்கன்னா பயோ ஆர்கானிக் DAP. இதுவும் ஒரு ஆர்கானிக் பொருள் தான். இதை நம்ம பயப்படாமல் நம்ம பயன்படுத்தலாம். இந்த 5 பொருள் இருக்குது. இது கூடவே பார்த்திங்கன்னா கனஜீவாமிர்தம் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா கனஜீவாமிர்தம் நிறைய பேர் யூஸ் பண்ணாதனால அது 2 மட்டும் நான் சேர்க்குறேன். அது பயன்படுத்தி நீங்கள் அதிகமாக ஆர்டர் பண்ணிடலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா 250 கிராம் பேக்கெட் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 190 ருபீஸ் இன்க்ளூடிங் ஷிப்பிங். நம்ம எஸ்டி கோயிலில் சென்ட் பண்ணுறோம், ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அங்கங்கே இந்த தனித்தனியாக நீங்கள் தேடுறதுக்கு இந்த பேக்கெட் ஒன்று வாங்கிட்டே போதும். ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். எல்லாமே ஆர்கானிக்கான ஒரு பொருள் தான். இது நீங்கள் செப்பரேட்டாக 1 kg வாங்கினாலும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வேணுன்றவங்க எனக்கு ஆர்டர் பண்ணலாம். இதெல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் வீராஸ் கார்டன் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.